ஒவ்வொருத்தைய வெட்டுற அழுக வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுமா விழுகுது. நம்ம இட்ட தண்டி உடம்ப வச்சுக்கிட்டு மாங்குன்னு வெட்டனால இந்த கட்டை உடஞ்சு விழுக மாட்டேங்குதே. என்ன அன்னைக்கு விறகுலாம் வெட்டிட்டியா? என்ன வாரியா வீட்டுக்கு? ஏட்டி இருட்டி, சின்ன சின்ன கட்டா 2 கட்டு தான் கட்டியிருக்கேன். இன்னும் 1 கட்டு கட்டிட்டு வந்துடுறேன். ஏக்கா நான்லாம் இத்தனையோண்டு கட்டு 1 கட்டு தான் கட்டியிருக்கேன். நீ இதை பெரிய கட்டு ஒன்று சின்ன கட்டு ஒன்று 2 கட்டு வேற கட்டிட்டீல. அப்புறம் என்ன மறுபடியும் மாங்குன்னு போட்டு கொத்திட்டு கிடக்குறவ? அட அள்ளி வச்சு கட்டிக்கிட்டு வாக்கா, போதும் வெயில் வந்துருச்சு. ஏட்டி இருட்டி, வெயிலுக்கு விறகெல்லாம் பொசுன்னு எரிஞ்சிருது. விறகு பத்த மாட்டேங்குது. எங்க அது இதுன்னு போட்டு கிளறி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா எங்கிட்டு பத்தேன்? இவளுக்கு குட்டி காடுகளும் வீட்டில் பொழுதோட இருக்காளுக. பள்ளிக்கூடம் லீவை விட்டு என்னத்தையாவது ஒன்று செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அடுப்படிக்குள்ளேயே தான் பொழுதோட நிற்கிறேன். அதனால விறகும் பத்தி தொலைய மாட்டேங்குது. முன்னாடி வாரம் 1 கட்டு கட்டுவேன், இப்போ 2 நாளைக்கு 2 கட்டு கட்ட வேண்டியது இருக்குட்டி. ஏக்கா நீ சொல்றதெல்லாம் சரிதான். இந்த புள்ள குட்டிகளுக்கு என்னத்தையாவது செஞ்சு கொடுக்க விறகு காலியாத்தான் ஆகுது. வெயில் மண்டையை பழக்கதில்லக்கா. அட வேர்த்து ஒழுகுற ஐயா சேலை சட்டை பூரா தொப்புன்னு போயிருது. பொழுது சாய வெயில் சாய வருவோம் வாக்கா சாயங்காலமா. சரிட்டி வனசா, எனக்கு வெயில நிக்க முடியல, வா கிளம்புவோம். வாட்டி வனசா போவோம். இருங்க பொறுமையா இருங்க, இப்பதான் லோட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பார்த்து சொல்லுவேன், பொறுமையா அவங்கவங்க நம்பரை தனித்தனியா சொல்லுங்க. அக்கா எங்க அண்ணன் நம்பரை பார்த்து சொல்லுங்கக்கா, நான் அக்கா ஃபர்ஸ்ட் வந்தேன். அக்கா எனக்கு பார்த்து சொல்லுங்கக்கா, நானும் அக்கா ஃபர்ஸ்டே வந்துட்டேன். ஐயோ இப்பதான் லோட் ஆயிட்டு இருக்கு, ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருங்க, எல்லாருக்கும் பார்த்து சொல்றேன். எட்டிலா வனசா மகளே பூமாரி, எட்டி பூமாரி, என்ன எங்களுக்குள்ள கூவுன்னு ஆளுக்கெல்லாம் நிக்கிறியே, என்ன விஷயம்? பெரியமா இன்னைக்கு பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்குல, அதனால தான் சித்தி எல்லாருக்கும் பார்த்து ரிசல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கு நெட்ல. என்னது இன்னைக்கு தான் பப்ளிக் பரிச்சை ரிசல்ட்டா? இந்த நிம்மி குட்டி நம்மள்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஐயோ என்ன மார்க் வாங்கியிருக்கா, என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே. அக்கா லோட் ஆயிடுச்சுக்கா, எனக்கு ரிசல்ட் பாருங்கக்கா, எனக்கு ஃபர்ஸ்ட் பாருங்கக்கா. டேட் ஆஃப் பர்த் 21/6/2006, நம்பர் 72 30 42 50. ஏய் கீர்த்தி, நீ 474 மார்க்கடி பாஸ் ஆயிட்ட. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்க்கா, நான் வரேன்க்கா, எங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ என் மக நம்பர் மனப்பாடமா வச்சிருந்தனே, 50 34 44. ஆமா இந்த நம்பர் தான். இதை சொல்லி நம்மளே இவனுக்குள்ள ரிசல்ட்டை பார்த்துட்டு போயிடுவோம். எடி நயன்தாரா, நான் ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பரை என்னென்னு ரிசல்ட்டை பார்க்குறியா? சொல்லுங்கக்கா சொல்லுங்க, அப்படியே டேட் ஆஃப் பர்த்தும் சொல்லிடுங்க, அப்பதான் நெட்ல போட்டா வரும். பங்குனி மாசம் 8ஆம் தேதி 2008 பிறந்தா. என்ன மாசம் வருது இங்கிலீஷுக்குன்னு நீனே கணக்கு பண்ணி போட்டு பாருமா. பங்குனி மாசம்னா ஏப்ரல்ல வருமா மேல வருமா? 8ஆம் தேதி ஏப்ரல்ல தான் வருது. ஒரு நிமிஷம் இருங்கக்கா, நான் அந்த போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். லோட் ஆயிட்டு இருக்கு. சரிம்மா நீ பொறுமையா நிதானமா போட்டு பாரு. ஐயோ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே, வயிற்றுல புளிய கரைக்குதே. அந்த மனுஷன் வேற கொன்றுவாரு. இன்னைக்கு ரிசல்ட் வர்ற தேதி கூட தெரியாம எரும மாடு ஒரு வார்த்தை சொல்லாம படுத்து கிடக்குறாளே வீட்டுல. 9 மணி வருது. ஐயோ என்னன்னு புரியலையே, என்ன மார்க் வரப்போகுதோ தெரியலையே. அக்கா நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்க்கா, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன், எனக்கு போட்டு பாருங்கக்கா. யாருது? எந்த கோமதி மைனே, கொஞ்ச நேரம் பேசாம இருடா. அத்தை தலையில கணத்தை வச்சிருக்கேன், ரொம்ப நேரமா நிக்க முடியாது. ஆத்தாட்ட நான் அப்புறமே சொல்லிக்கிறேன், அத்தைதான் போட சொன்னோம்னு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பா, நானே வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறேன். நீ வேற முதல்ல வந்து 2வது வந்தோம்னு. எந்த கோமதி மைனே, பிறந்த நாள் தேதியும் நம்பரையும் கொடுத்தோம்னா நெட்லயே நம்மளுக்கு போட்டு விட்டுருவாங்களோ? அந்த காலத்துல எல்லாம் நியூஸ் பேப்பர்ல தான் வரும். ஒவ்வொரு யார் பாஸ் ஆயிருக்கா ஃபெயில் ஆயிருக்காங்கிறது நியூஸ் பேப்பர்ல தான் வரும்னு சொல்லிக்கிடுவாங்க. அதைத்தான் போய் எல்லா பிள்ளைகளும் பேப்பரா வாங்குங்க. இப்போ இந்த மாதிரி போன்லயே அனுப்பி விட்டுறாங்க போல் இருக்கு. ஆமாத்த, நெட்லயும் நம்பர் வந்தா பாஸ், நம்பர் வரலைன்னா ஃபெயிலு, அப்படிதான். அதுலயே எத்தனை சப்ஜெக்ட்ல என்னென்ன மார்க் எடுத்திருக்கோன்னு நெட்லயே வந்துடும். ஓ அப்படியா? அதான் இப்போ ஒன்னொன்னா கண்டுபிடிக்கிறாங்கல்ல, போனில் எம்புட்டா கண்டுபிடிச்சிட்டாக, இதை கண்டுபிடிக்கிறதானா பெருசு. சரி நீ பாரு ரிசல்ட்டை பாரு. அன்னைக்கிலிக்கா நீங்க சொன்ன நம்பரே வரலக்கா. ஐயோ நான் என்ன செய்வேன், நம்பர் வரலையா? ஏட்டி நயன்தாரா, இன்னும் ஒரு வாட்டி நல்லா பாருமா. அக்கா நான் நல்லா பார்த்துட்டேன்க்கா, நம்பர் வரலையா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. காட்டுலையும் மேட்டுலையும் விறகு வெட்டி வயக்காட்டுல கிடந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாயும் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி இந்த நாயை படிக்க வைக்க, இந்த நாய் நம்பர் வராம பெயிலா போயிருக்க. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. வந்த ரிசல்ட் கூட தெரியாமையா படுத்து கிடக்க நீ வீட்டுக்குள்ள? என்ன அநியாயத்தை சொல்ல. எம்பிட்டு கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சிருப்பேன். அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா என்னை எல்லாம் கொன்றுவாரு. அடியே இருடி, இன்னைக்கு வாரம்ட்டி உனக்கு. இன்னைக்கு தான் உனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது.
சொந்தக்காரிய ஊரா மாத்தி மாத்தி இனி அந்த மனுஷனுக்கு போன் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. உன் மக எம்பிட்டு மார்க் வாங்கியிருக்கா, உன் மக எம்பிட்டு மார்க் வாங்கியிருக்கான்னு அந்த மனுஷன் மத்தவங்க மூஞ்சில எப்படி முழிப்பாரு. இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே, எம்பிட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே, நான் என்ன செய்வேன்? என்ன இன்னும் படுத்து கிடக்காளா? இன்னைக்கு இருக்கு அவளை உரிக்கிற உரியில அவளை உப்பு கண்ட முறானா இல்லையான்னு பாருங்க. ஏட்டி அன்னைக்கிலே காலையிலேயே விறகு வெட்ட போறோம்னு போயிட்டு இப்படி விளக்க மருந்தையுமா வந்திருக்கி என்ன? ஏன் இப்படி ஆக்ரோஷமா ஆவேசமா தெரியறவ? எங்கத்த எங்க உங்க பேத்தி எங்க? ஓடி போய் ஒளிஞ்சிட்டாளா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. இன்னைக்கு தானே அன்னைக்கு பிள்ளை யாருன்னு அவளுக்கு தெரிய போகுது. ஏட்டில என்ன விஷயம்னு சொல்லிட்டு திட்டுட்டு விளக்க மருந்தையுமா வந்து நின்றுகிட்டு என் பிள்ளைய திட்டிக்கிட்டு இருக்கி என்ன? என்ன பண்ணா என் பேத்தி? பரிச்சை எழுதுனாங்கல்ல உங்க பேத்தி, அதுக்குள்ள ரிசல்ட் வந்திருக்கு இன்னைக்கு. ஆமா ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் நம்பரும் இல்ல ஒண்ணும் இல்ல, பெயிலா போயிட்டா. ஏ ஆத்தே நான் என்ன செய்வேன்? நான் என்ன சொல்ல? நான் எப்படித்தேன் சொல்ல? பாலை கொடுத்து என் மயன் மோரை கொடுத்து நான் பெத்த மயன் என் செல்ல பேத்திய நான் பெத்த மயன் பொத்தி பொத்தி வளர்த்து பள்ளிக்கூடம் படிக்க வச்சான். இப்படி பெயிலா போய் அவ பாலா போயிட்டாளே. நான் என்னதான் சொல்லுவேன்? பேசாம இருங்க. நான் இருக்கிற கடுப்புல அப்பத்தேன் பாலை கொடுத்தேன் மோரை கொடுத்தோம்னு. பேசாம வாயை மூடிட்டு இருங்க. இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. இன்னைக்கு ஐயோ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் பெத்த மையன் படிக்க வச்சு இப்படி பெயிலா போயிட்டாலே. ஐயோ அடிச்சு கொன்றாதடி, அடியேலா என் பேத்திய அடிச்சு கொன்றாதடி. படிக்கிற பிள்ளைய ஒவ்வொன்றும் எனக்கு ரிசல்ட் பார்த்து சொல்லுங்க, உனக்கு ரிசல்ட் பார்த்து சொல்லுங்க, இந்தாங்க ஏ நம்பரு அந்தாங்க ஓ நம்பர்னு தெருவுக்கு தெரு மொக்குக்கு மொக்கு கூன்னு நின்றுக்கிட்டு நம்ம எப்படி படிச்சிருக்கோம், நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னு ரிசல்ட் பார்த்துக்கிட்டு தெரியுது. எரும மாடு எப்படி படித்து கிடக்கு பத்தியா? இத்தனை வருஷமா நாங்க கஷ்டப்பட்ட உழைப்பை எல்லாத்தையும் கெடுத்துப்புட்டு எனக்கு என்னன்னு எப்படி காலத்துக்கு போட்டுக்கிட்டு படுத்துறக்கா பத்தியா? பெயில போன நாயி, உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாதுடி. இன்னைக்கு இருக்கடி உனக்கு. அம்மாதான் எம்மா எதுக்குமா காலையிலேயே விளக்கமாத்த வச்சு அடிச்சு எழுப்புற? எந்திரின்னு சொன்னாலே எந்திரிச்சிருவன்லம்மா. அம்மாடி அம்மா நல்ல வேளை நம்ம ஃபர்ஸ்ட் படுக்கல, இல்லைன்னா அம்மா விளக்கமாத்த எடுத்துட்டு வந்த வேகத்துக்கு மொதடி நம்மள போட்டு தள்ளி இருக்கோம். எரும மாடு என்ன எரும மாடு நீ இம்புட்டு காலமா படிச்ச? ஏன் எரும மாடு என்னைய அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு வந்து பிறந்திருக்காளே, எனக்கு தலை வலிக்குதே. நான் என்ன செய்வேன்? இன்னைக்கு உன்னைய கொண்டா கூட என் மனசு ஆறாதுடி. உன்னைய இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ஏமா என்னம்மா நீ எக்ஸாமே முடிஞ்ச பிறகு படிக்கலைன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்க லூசாமா நீ? எட்டி நாய என்ன கஷ்டப்பட்டு உன்னைய படிக்க வச்சிருக்கு? என்ன லட்சணம் மட்டும் நீ பரிச்சை எழுதிருக்க நீ? எம்மா முடிய விடுமா, யாமா முடிய பிடிச்சு இழுக்கிற நீ? முடி வலிக்குதுமா. எம்மா எதுக்குமா அக்கால காலையிலே போட்டு அடிச்சிட்டு இருக்க? என்னம்மா அவ பாட்டுக்கு என்னமோ தூங்கிட்டு இருந்தா? ஐயோ அடிச்சு கொல்றாளே என் பேத்தியை இப்படி அடிச்சு கொல்றாளே, நான் என்ன செய்வேன்? வாயை மூடிக்கிட்டு இருங்க அம்மா சொல்லிவிட்டேன். எனக்கு இருக்கிற கடுப்புக்கு யார் வந்தாலும் வெள்ளாசி வாயை மூடிருங்க. அப்பதான் அம்மா என்ன தேவையில்லாம காலையிலே வந்து சப்புன்னு விளக்க மாட்ட வச்சு அடிக்குது. அப்பத்தா முடிய பிடிச்சு இழுக்குது. அப்பத்தா எனக்கு வலிக்குது. அப்பத்தா அம்மாட்ட சொல்லு. அப்பத்தா ஐயோ என் பேத்தியை இப்படி அடிச்சு கொள்றாளே, ஐயோ நான் என்ன செய்வேன்? இப்பதானே அங்க போய் ஒட்டிக்கிட்டு இருக்க இருந்த வாரேனா? உங்க அப்பத்தாக்கு நாள் கொடுக்குறேன், உனக்கு நாள் கொடுக்குறேன் இரு. அப்பத்தா நான் ஒண்ணுமே பண்ணல. அப்பத்தா அம்மா சும்மா என்ன அடிக்குது. அப்பத்தா ஐயோ நான் பெத்த மயனே இப்படி போட்டு என் பிள்ளையில கொல்றாளே. அடே சுப்பிரமணி, நீ பாலை கொடுத்து நீ மோரை கொடுத்து நான் பெத்த என் மயனே கேட்டி ஒழுங்கு மரியாதை என்கிட்ட வந்து அம்மா சொல்லிவிட்டேன். இல்லைன்னா உனக்கு நாலு விழுகும், உங்க அப்பத்தாக்கு நாலு சேர்த்து விழுகும். இங்கிட்டு வந்துரு. அவ அடிச்சு கொன்றுவா. ராட்சசி என் பிள்ளையில அடிச்சு கொன்றுவா. என் பேத்தியில கொல்லாம விட மாட்டா. அடி ராட்சசி என் பிள்ளையில எப்படி கொல்றியடி? உன்னைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு நீ என்ன பண்ண? வேணம்மா அம்மா நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. அப்பத்தா அம்மா அடிக்க வேணான்னு சொல்லு. அப்பத்தா அம்மா முடிய
அசிங்கப்படுத்திட்டியட்டி, அசிங்கப்படுத்திட்டியட்டி. ஆம்பளைய வெளியில தலகாவட்ட விடாம பண்ணிட்டியட்டி. பொம்பளை பிள்ளைய எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குங்க. அடி எரும மாடு, நீ இப்படி பெயிலா போயிட்டியட்டி. எம்மா, யாரோ பெயிலா போனதுக்கு என்னைய எதுக்குமா அடிக்கிற? எட்டிலா, யாரோ பெயிலா போனதுக்கு உன்னைய போட்டு எதுக்கிட்டு அடிக்கிற? நீ தான் பெயிலா போயிருக்க. உன்னை என்ன மாத்த வருது, என்ன மாத்த வருது? மாநிலத்துல முதலிடா, மாவட்டத்துல முதலிடம்னு பொம்பளை பிள்ளைய தானட்டி எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குதுங்க. இப்படி பெயிலா போய் என்ன அசிங்கப்படுத்திட்டியட்டி. ஐயோ, என்னத்த சொல்ல, நான் எப்படி சொல்ல? பாலை கொடுத்து நான் பெத்த மாயன். பேசாம இருங்க அம்மா, சொல்லிவிட்டேன். சும்மா பாலை கொடுத்து மோர கொடுத்து பாலை கொடுத்து மோர கொடுத்து ராகம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு யார் அடிப்போம்னே தெரியாதாம்மா. எம்மா, இன்னைக்கு எனக்கு ரிசல்ட்டே இல்லையம்மா, எதுக்குமா என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிற? ஆமா ஆமா, ரிசல்ட்டே இல்ல. ரிசல்ட் வந்தது கூட தெரியாம படுத்து கிடக்கட்டீங்க. ரிசல்ட் வந்து எல்லா பிள்ளைகளும் கூகுன்னு நெட்டுல போன்ல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்குதுங்க. உன் நம்பர் தெரிஞ்சதுனால அவன் 9 குட்டிட்ட கொடுத்து நான் தான் பார்த்தேன். பப்ளிக் பரீட்சை எழுதினவங்களுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. எல்லா பிள்ளைகளும் பாஸ் ஆகி 450 மார்க் 550 மார்க்னு சொல்லிட்டு கிடக்குதுங்க. ஏம்மா, நீ என்ன லூசாமா? நீ இதுக்கு தான் என்னைய போட்டு அடிச்சியாமா இப்படி போட்டு விளக்கமா எடுத்து குத்தி வச்சிருக்க? வாங்கிட்டே இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சுதே. பப்ளிக் பரீட்சைக்கு தான் எழுதினவங்களுக்கு வந்துச்சு. ஆனா 12வது எழுதினவங்களுக்கு வந்துச்சுமா. நான் 10வது பப்ளிக் பரீட்சை எழுதியிருக்கமா. என்னது 12வது பப்ளிக் பரீட்சை எழுதினவங்களுக்கு வந்திருக்கா? இம்மா, ஆமாம்மா. என்ன ஏதுன்னே தெரியாம நீ பாட்டுல படுத்து கிடந்தவளை போட்டு இந்த குத்து குத்துற. நான் தான் எங்க பள்ளிக்கூடத்திலேயே ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பேன். நான் எப்படிமா பெயிலா போவேன்? லூசு மாதிரி தூங்கி கிடந்தவளை போட்டு இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க. ஏடி, பப்ளிக் பரீட்சை எழுதினவங்களுக்கு தான் ரிசல்ட் வந்துச்சுன்னு 450 மார்க் 550 மார்க்குன்னு சொல்லிக்கிட்டாகட்டி. அதோடதே ஓ நம்பரையும் கொடுத்து நான் பார்க்க சொன்னேன். ஓ நம்பர் வரலைன்னு அந்த குட்டி சொல்லிட்டா. எம்மா, 10வதுக்கு மொத்தமே 500 மார்க்குக்கு தானம்மா. எப்படிமா 550 மார்க் வாங்க முடியும்? 12வதுக்கு தாம்மா 600 மார்க்குக்கு வச்சிருக்காங்க. அவங்க தாம்மா 550 450ன்னு வாங்கி இருக்குங்க. ஏமா என்னைய போட்டு இப்படி படுத்தி எடுக்கிற நீ? ஐயோ ஐயோ, பப்ளிக் பரீட்சைன்னு சொல்லவும் நான் பாட்டுக்கு ஓ நம்பரை கொடுத்து பார்க்க சொல்லிட்டேன்ட்டி. ஐயோ, நான் ஒரு கூரத்தை சிரிக்கி. எனக்கு என்னதே புத்தி இருக்குன்னே தெரியல. படிக்காதவ கூமுட்டைன்னு அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கனே. ஐயோ, எத்தனை மார்க்குக்கு என்ன வைப்பாங்கன்னு ஒன்றும் தெரியாமல் இப்படி போட்டு என் பிள்ளைய குத்தி விட்டனே. நான் அப்பவே நினைச்சேனே, பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயும் பரிசு வாங்கிட்டு வர்ற என் பேத்தி எப்படி பெயிலா போவான்னு நினைச்சனே. இவ வந்து சொல்லவும் நம்பி தொலைஞ்சிட்டனே. பாலையும் மோரையும் கொடுத்து அழைத்த என் பேத்தி இப்படி அடிய வாங்கிக்கிட்டு கிடக்காளே. அப்பதா பேசாம இரு. சும்மா அடி வாங்குறதெல்லாம் வாங்க விட்டு பார்த்தேன் எனக்கு கத்திக்கிட்டு கிடக்குற. அம்மா, உன்னோட செம்ம காமெடிமா. 12வது பப்ளிக் ரிசல்ட் 10வது நினைச்சு நிம்மிய போட்டா. நிம்மி, சும்மா இருட்டி. நீ வேற அவளை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காம. அம்மா, ஐயோ, நான் பெத்த மகளை போட்டு அடின்னு அடிச்சு விட்டனே. நான் என்ன செய்வேன்? அம்மாடி, நிம்மிக்குட்டி இங்கே வாங்க. எங்கள் ஆத்தா இல்லை, இங்கே வாங்க. எங்கள் அம்மா இல்லை, இங்கே வாங்க. அம்மாடி, இங்கே வாடா. அம்மா தெரியாமல் அடிச்சு விட்டேன்டா. வாடா, இங்கே வாடா. அம்மாட்ட ஒன்று வேணாம், பேசாம போங்க. இம்மி, அம்மா தெரியாம செஞ்சுட்டேன்டா. எதுக்குடா இப்படி கிடந்தா அழுதுகிட்டு கிடக்கிறவ வயசு பிள்ளை இப்படி அழுகலாமா? அத்தாடி, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாக? என்ன அந்த வீட்டுல இப்படி கூகுன்னு ஒரே சத்தமா கிடக்கு, அழுதுகிட்டு கிடக்க அவன் மகன்னு இன்னமும் நினைப்பாகல்லட்டி. எந்திரிட்டி என் தங்கம். ஒண்ணு வேணாம், போங்க. அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு தலைமுடி பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி குத்துன்னு குத்திட்டு இப்ப வந்து நான் அடிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணு வேணாம், போங்க. இம்மி, அம்மா தெரியாம அடிச்சு விட்டேன்டி. நேற்று ரிசல்ட் 12வது வந்தது தெரியாம 10வதுக்கு தான் ரிசல்ட் வந்துருச்சோ. அதுல உன் பேரு இல்லையோ, என் மக பெயிலா போயிட்டாலோன்னு அம்மா கவலைப்பட்டு அடிச்சிட்டோம்டி. நான் என்னடி செய்யறது? படிக்காத தற்குறியா இருக்கேன். 12வதுக்கு ரிசல்ட் வந்திருக்கா 10வதுக்கு ரிசல்ட் வந்திருக்கான்னு கூட தெரியாம 12வது ரிசல்ட் வந்த அன்னைக்கு 10வது நம்பரை கொடுத்து பார்த்தது அம்மா தப்பு தான்ட்டி. ஐயோ, அம்மாவை மன்னிச்சிருட்டி. எந்திரிட்டி, வாட்டி சாப்பிடுவோம். பசிக்குதுமா, சாப்பிட என்னமா இருக்கு? அம்மாடி, எங்க அம்மா குட்டியில அம்மா செஞ்சது தப்புதாம்மா. அம்மாவை மன்னிச்சிரு சரியா? சாரி.
அம்மா உனக்கு என்ன செஞ்சு தர, வந்து சாப்பிடு, வந்து சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன வேணும்னு கேளு, அம்மா சாயங்காலம் காப்பி குடிக்கையில செஞ்சு தரேன் சரியா? ஒண்ணு வேணாம், நீங்க செய்யற எதையுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒண்ணுமே வேணாம். இப்படி வயசு பிள்ளை தேமி தேமி அழுகலாமட்டி, ஏதோ ஒரு நினப்புல நான் பாட்டுக்கு வந்து பெயிலா போயிட்டியோன்னு நினைச்சு அடிச்சு விட்டேன். அதுக்காண்டி இப்படி தேமி தேமி வயசு பிள்ளை அழுதுகிட்டு இருந்தா என்னட்டி நினைப்பாக அக்கம் பக்கத்துல உள்ளவங்க? அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல, அவ அழுதுட்டு போறா, அவளை விட்டுட்டு வாமா, வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. எட்டியில இருட்டி அக்காவும் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவான். அவ கடந்து அழுதுகிட்டு முணங்கிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கிடக்குறா. இவளுக்கு என்னமோ சாப்பிடணும்னு இப்பதான் மாயிரா. அப்படியே அள்ளி வச்சோன்னு அப்படியே ஒரு தட்டு சோறையும் திண்டுட்டு தானே எந்திரிச்சிருவ, சோறுன்னு செத்தோட இரு, அக்காவையும் கூட்டிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவான். அம்மா அவ அழுதுட்டு போறாம்மா, அழுதுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே வயிறு பசிச்சோன்னு வந்து சாப்பிடுவா. எனக்கு இப்ப பசிக்கிட்டு வந்து சாப்பாடு போடுமா, என்னமா இருக்கு? ஏட்டி அக்கா தங்கச்சி கொஞ்சமாவது பாசமா இருக்கு இல்லாட்டி? அவதான் கிடந்துகிட்டு அழுதுகிட்டு முணங்கிட்டு கிடக்குறாளே, ஆத்தாட்டி நம்ம அக்கா அப்படி அழுதுகிட்டு இருக்காளே, அக்கா வா சாப்பிடுவோம் கொள்ளுவோம்னு என்னத்தையாவது சொல்லி அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வராம நீ பசிக்கிட்டு நின்றுகிட்டு மாஞ்சுக்கிட்டு இருக்க என்னட்டி? ஏமா அவளை அடிச்சா அதனால அவ அழுதுகிட்டு இருக்கா, நீ அடிச்சதுனால தானே அழுதா? என்னமோ நான் என்னமோ அடிச்சது மாதிரி என்னைய சமாதானப்படுத்த சொல்லிக்கிட்டு இருக்க. அவ சாப்பிடாட்டி போறா, எனக்கு என்ன வந்துச்சு? ஆமாமா, அவளே கடுப்புல படுத்துக்கிட்டு நொய் அழுதுகிட்டு கிடக்குறா தேமி. நீ அவளை இன்னும் கொஞ்சம் நான் தான் அடிச்சேன்னு ஏத்தி விட்டுக்கிட்டு. ஆமா, புள்ள வந்து பிறந்திருக்காரு எனக்குன்னு. சரி அக்கா அழுதுகிட்டு இருக்காளே, என்னத்தையாவது சொல்லி கூட்டிட்டு போய் சாப்பிட வைப்போங்கிறது இல்லாம நீ தானே அடிச்சேன்னு. அவளை தானே உங்களுக்கு பிடிக்கும், பிங்கு தானே உங்க மக, என்னன்னா உங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதனால தானே என்னை மட்டும் அடிக்கிறீங்க. அவளுக்கே போய் சாப்பாடு கொடுங்க, எனக்கு ஒண்ணு வேணாம். ஏடி ஏமட்டி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவ, உன்னைய தானட்டி அம்மைக்கு ரொம்ப பிடிக்கும். என் செல்ல மக, என் தங்க மக, என் குடும்பத்துக்கு மூத்த வாரிசு, என் தங்க கட்டி சக்கரை கட்டி, உன்னைய பிடிக்காம அந்த கழுதையை பிடிக்க மாட்டி? நீ தானட்டி அம்மாளுக்கு மூத்த பிள்ளை. அத்தாடி நாளைக்கு கடைசி காலத்துல என் மக தானே என்னைய பார்க்க போறா, இந்த கழுதையா வந்து என்னைய பார்க்க போகுது. அத்தாடி அப்படிலாம் அம்மாவை சொல்லாதட்டி நிம்மி, அம்மாவுக்கு உன்னைய தனமா பிடிக்கும், உனக்கு தான் தெரியும்ல. என்னம்மா அவளை மட்டும் தான் பிடிக்கும், அப்ப என்ன பிடிக்காதுன்னு சொல்றமா நீ? போ, எனக்கு சாப்பாடு வேணாம். வீட்டில நீ வேற மறுபடியும் ஆரம்பிச்சிடாதட்டி. ஆமா, சும்மாவே இவளையே என்னால சமாதானப்படுத்த முடியல, நீ வேற அடுத்து முணங்கிக்கிட்டு கிடக்காதிய. இந்த ஆம்பளை பிள்ளைகளை பெத்திருந்தாலும் அடிச்சுட்டு வந்து அள்ளி தின்னுட்டு போயிருங்க. இந்த பொட்டை பக்கியில பெத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் முனைச்சுக்கிட்டு கிடக்காளுங்க. எடி நிம்மே, எம்பது நேரமா இப்படியே அழுதுகிட்டு பாரு, மூஞ்சி மோரெல்லாம் வீங்கி போய் கிடக்கு. எம்பது நேரம் இப்படியே அழுதுகிட்டு கிடக்க போற? எந்திரிச்சு வந்து 2 வாய் சோறை தின்னுட்டு வந்து படுவா. எனக்கு ஒண்ணு வேணாம், முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்றேன். எடி யாமட்டு இப்படி வெறுது மட்டுவா கத்திக்கிட்டு இருக்கிறவ? நாய் விழுந்தது மாதிரி லப்புன்னு விழுகுதுவாரு. ஆமா, நான் தான் நாகி, நான் தான் எல்லாமே. இவ ஒண்ணுமே கிடையாது, இவளை மட்டும் தானே உங்களுக்கு பிடிக்கும், அவதானே உங்க செல்ல மக, அவளையே போய் கொஞ்சுங்க. இந்த நாய் எதுக்கு வந்து கொஞ்சிட்டு இருக்கிய? அம்மா அவளை நாயின்னு ஒத்துக்கிட்டம்மா, நாயை ஏமா கெஞ்சிட்டு இருக்க? நீ வாமா, எனக்கு சாப்பாடு போடுமா, நாதாமா உன் செல்ல மக. ஏட்டி எந்திரிச்சு ஓடிடு, இருக்கிற கடுப்புல என்னத்தையாவது வெள்ளக்கம்ம தடுத்து வெள்ளாசி போடுவேன். அம்மா சொல்லிட்டேன், பேசாம போய் திண்ணையில உட்கார, அம்மா சோறு போட்டுட்டு வரேன் போ. தப்பு பண்ணனாலும் அவளைதான் கொஞ்சுவீங்க, தப்பு பண்ணலைனாலும் அவளைதான் கொஞ்சுவீங்க. இனி எப்போதுமே உங்களுக்கு பிடிக்காது. நான் தான் இந்த வீட்டுல நாயி பேயி பன்னி எருமை எல்லாமே நான் தான், அதனாலதான் என்னைய யாருக்குமே பிடிக்கல. நான் போறேன், எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். போப்பா, நீ ஒரு திசையில போ, அவ ஒரு திசையில போட்டு, நானும் எங்கிட்டாச்சும் பரதேசம் போயிடுறேன். ஆமா, வீடா இது? ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் பொம்பளை பிள்ளைய அனுசரிச்சுக்கிட்டு அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பேசாம பொம்பளை வீட்டுல இருக்கணும். அப்படியா இருக்குது இந்த வீட்டுல? அப்படியா நடக்குது ஒவ்வொன்னு இந்த வீட்டுல? நான் சொல்றதை எங்க கேக்குறிய? நான் ஒண்ணு சொல்லமுன்னா 16 டங்கடங்கன்னு ஆடுறிய. நல்லா பிள்ளைகளா இருக்குதுங்க போ. அவ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு படுத்து கிடப்பா. அவள்கிட்ட மட்டும் அம்மாடி அப்பாடி அல்லோ செல்லம் தங்கம்னு போய் காலுக்கிட்டே உட்காந்து கொஞ்சிட்டு இருப்பீங்க. எனக்கு பயிர் பசிக்கிட்டே சாப்பாடு போடவாமான்னு சொன்னா மட்டும் எனக்கு போடுறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் ஏதாவது ஹாஸ்டல்ல போய் சேர போறேன். சின்ன பிள்ளைல அதுக, சின்ன பிள்ளைய இப்படியா நடந்துக்கிறேங்க? யார் அடிச்சா நம்ம அம்மா தானே அடிக்கிறா, யார் பேசுறா நம்ம அம்மா தானே பேசுறான்னு கொஞ்சம் கூட ஒரு அனுசரிச்சு போற பழக்கமே கிடையாது. எம்மா சும்மா எங்களுக்குள்ள நின்று கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன்னா நானும் ஏதாவது போய் ஹாஸ்டல்ல சேர்ந்துருவேன். போங்கட்டி போங்க, நீ ஒரு ஹாஸ்டலுக்கு போ, அவ ஒரு ஹாஸ்டலுக்கு போய் சேரட்டேன். நான் ஏதாவது அனாத ஆசிரமம் இருந்துச்சுன்னா அதுல போய் சேர்ந்துக்கிறேன். மரம் ஏறுறவன் பின்னாடி 8 முட்டுக்கு தான் தாங்க முடியும், அதுக்கு மேல என்னன்னு தாங்குறது? இதுக்கு மேல எல்லாம் என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. தின்னுங்க, திங்காட்டி போங்க, பட்னியா கிடந்து சாவுங்க, எனக்கு என்ன வந்துச்சு? நான் போய் சாப்பிட போறேன். போய் சாப்பிட வேண்டியதானே, இங்க எதுக்கு நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கணுமா? அம்மா என்ன செய்றியா? பாப்பா வாடா சுப்பிரமணி, நான் பெத்த மைனே. எம்மா என்னாச்சு, ஏன் அழுகிறிய? நான் பெத்த என் மைனே
நான் பெத்த எமைனே எமைனே நம்ம பழைய முறையும் கொடுத்து என் செல்ல பேத்திய வளர்த்து நாம பழைய முறையும் கொடுத்து நம்ம செல்ல பேத்திய வளர்த்து. எம்மா எல்லா விஷயமும் தெரிஞ்சுதே வந்தேன். தெருவுக்குள்ளே வரையிலேயே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு உன் மக பெயிலா போனோம்னு நினச்சிக்கிட்டு உன் பொண்டாட்டி அடிச்சுட்டா, உன் மக பெயிலா போனோம்னு நினச்சிக்கிட்டு உன் பொண்டாட்டி போட்டு வெளுத்து தள்ளிட்டான்னு இதே தானே தெருநட்டுக்கு ஒரே பேச்சாக கிடந்துச்சு. அதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாம்மா வந்திருக்கேன். பிள்ளைகளுக்கு இந்த திங்கிறதுக்கு தீனியோட வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கே பிள்ளைய காணா? தெரிஞ்சுதான் வந்தியாடா? சரி உனக்கு தெரியாதோன்னு நினச்சிக்கிட்டுல நான் ஆரம்பித்தேன். என்ன திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன்? என்னது பைய கனமாக இருக்குது? அடா அது ஒன்றும் இல்லைம்மா, நிம்மி பாப்பாவுக்கு முட்டை பப்ஸும் அச்சு முறுக்குனா ரொம்ப பிடிக்கும்ல, அதோட தான் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். பிள்ளையில கூப்பிடுங்கம்மா. முட்டை பப்புஸு அம்மாவுக்கும் தானடா பிடிக்கும். எனக்கு பிடிச்ச எல்லாமே என் பேத்திக்கும் பிடிக்கும். கொண்டா எடுத்து வச்சு கொடுக்குறேன். எட்டியில நிம்மியே பிங்கு அடியில் இங்கே வாங்கட்டி, உங்கள் அப்பா வந்துட்டேன் வாங்க. அப்பா அம்மா அம்மா இங்கே பாரு நிம்மி, அம்மா இங்கே பாருடா, அப்பா பாருடா. அப்பா அம்மா அடிச்சிருச்சுப்பா. எங்க ஆத்தா பொண்ணு இல்ல, எங்க அம்மா இல்ல, அழுக கூடாதுமா. அம்மா அவனை எப்படி அடிக்க போறேன்னு மட்டும் பாரு. அம்மா என் புள்ள மேல கையை வச்சவளுக்கு இன்னைக்கு பாரு, இன்னைக்கு கையை முறிக்கிறனே இல்லையான்னு பாரு. இம்மிக்குட்டி, அப்பா உனக்கு பிடிக்குமேனே முட்டை பப்ஸு அச்சு முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உட்காந்து சாப்பிடுறியா? அப்பா எடுத்து வச்சு தரவா? கொண்டா அம்மாட்ட கொண்டா, அம்மா எடுத்து வச்சு கொடுக்குறேன். நல்லா இருக்கும் முட்டை பப்புஸு. நல்லா முழு முட்டையா வச்சுருக்காங்களா, பாதி முட்டையா பிச்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல. கொண்டா என் பேத்திக்கு நான் எடுத்து வச்சு கொடுத்தாத்தையும் பிடிக்கும். சாப்பிடு உனக்கு பிடிக்குமேனு தானே உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்கே வாரு, வெறும் பப்புஸா திங்க பிடிக்காதுன்னு தக்காளி சட்னியும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தொட்டுக்கிட்டு தின்னு. அப்பதான் இது தக்காளி சட்னி இல்லை, தக்காளி சாஸு. ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, திண்டு தொலைங்கிட்டி. காலையிலேருந்து அவள் அம்மா மல்லு கட்டிக்கிட்டு நின்றா, வாடி சாப்பிட வாடின்னு சாப்பிடவே வரல. அவளும் போய் இந்த பட்டினியா படுத்துட்டா. அப்பங்காரன் வந்து ஒரு சொல்லில் ஓடியாந்து எப்படி எடுத்து வச்சு திண்டுக்கிட்டு இருக்காவாரு. சரி விடுங்கம்மா, பிள்ளைய சாப்பிட்ற நேரத்துக்கு எதுவும் சொல்லாதியே. அப்பா அவளுக்கு மட்டும் எக் பப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, சாஸை தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. எனக்கு மட்டும் பப்ஸ் இல்லையா? என் செல்ல மக பிங்குக்கு அப்பா வாங்கிட்டு வராம இருப்பனா? உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இரு அப்பா எடுத்து வச்சு தாரேன். அதான பார்த்தேன், எங்க அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். எப்பா அவளுக்கு மட்டும் 2 சாஸோட வச்சிருக்கீங்க, எனக்கு ஒண்ணு சாஸ் இல்லாம வச்சிருக்கீங்க. எடி அவ பொழுதோட அடி வாங்கிட்டு சாப்பிடாம கிடக்காலட்டி, அவ 2 தின்னுட்டு போறா. நீ 1 தின்னு போதும், சோறு சாப்பிட்டில. 2 அடியை வாங்கிட்டு 2 எக் பப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு 2 வேணும். நேத்து எப்படி சிரிச்ச? அப்படி சிரிச்சல, 1 தின்னு போதும். எப்பா எனக்கு 2 வேணும்பா. சரிம்மா பிங்கு, அப்பா உனக்கு சாயங்காலம் பேக்கரி போய் வாங்கிட்டு வரேன் சரியா? இப்ப இருக்கிற ஒன்னையும் சாப்பிடுமா. இப்படியே மாத்தி பொட்டை கழுதைய 2 பேரையும் தாங்கிட்டு கிடங்க புருஷனை முண்டாட்டிங்க. ஆமா, நாளைக்கு நல்லா வேட்டு வச்சுட்டு போவாளுங்க. ஏம்மா ஆம்பளை பிள்ளையே என்ன படி இழக்குது, பொம்பளை பிள்ளையே என்ன ஒன்றும் பண்ணாமல் இருக்கு. அட சும்மா இருங்கம்மா, அந்த காலத்தில் பேசுனது மாதிரி பேசிட்டு தெரியாம இப்போ எல்லா மக்களும் பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஆசையாக பொம்பளை பிள்ளைக்கு கோயிலாக தெரியுறாங்க. நீங்கள் என்னடானா இப்படி சொல்றிய? நான் வரங்கேட்டு பெற்ற உள்ளேயம்மா 2 பொம்பளை பிள்ளைய, நீங்கள் என்னடானா இப்படி சொல்றீங்களே என்ன? சரிடா அப்பா, நான் ஒன்றும் சொல்லலை. ஆமாம் எனக்கு இப்போவே பப்ஸ் வேணும். அம்மா எதுக்குமா இப்போ என்னை வந்து நொட்டுனேன்? ஏட்டி அவ காலையில இருந்து சோறு தண்ணி ஒண்ணு திங்காம கிடக்குறா, கூட என்னத்தையோ ஒண்ணு திண்டுட்டு போறாளடி.